ஒரு நாட்டு ராஜா எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொன்னாராம், நான் உங்களுக்கு ஒரு பேட்டி வைக்க போறேன். இந்த கோட்டையோட கதவை யார் திறக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டுல பாதி நான் எழுதி வைக்க போறேன். எல்லா சொத்துல இருந்தும் நான் பாதி அவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாராம். வின் பண்றவங்களுக்கு அந்த நாட்டுல பாதி நான் அவங்களுக்கு கிஃப்டா கொடுப்பேன். அப்படி வின் பண்ணாதவங்களுக்கு ஒரு கை வெட்டப்படணும் அனௌன்ஸ் பண்ணாராம். அவரு சொன்னதை பார்த்து எல்லாரும் பயந்து பெரியவங்க யாருமே அதுல கலந்துக்கலையாம். ஆனா அந்த கூட்டத்துல இருந்த ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த கதவை திறக்கிறதுக்கு அவன் முன் வரான். அந்த இளைஞனை பார்த்து எல்லா மக்களும், நிறைய பலத்தோடு இருந்த மக்கள் கூட அவனை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்களாம். போவாத, நீ போனினா உன் கையை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஏளனமா சிரிச்சிருக்காங்க. உயிர் ஒண்ணும் போறது இல்ல, ஒரு கையை தானே அவர் வெட்ட போறாரு, அதனால கண்டிப்பா நான் அந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் போயிட்டு அந்த கதவை திறக்க போறான். அந்த இளைஞன் அந்த கதவை போய் திறக்க முயன்ற பொழுது அவன் ஜஸ்ட் கையை தான் வச்சிருக்கான். அது அப்படியே திறந்துக்குச்சு. ஏன்னா அந்த கதவு ஆல்ரெடி பூட்டப்படல. அந்த நாட்டு மக்களுக்குள்ள செல்ஃப் கான்பிடென்ட செக் பண்றதுக்காக கிங் ஆல்ரெடி அந்த டோரை ஓபனாவே வச்சிருந்திருக்காரு. நம்மில் சிலர் இப்படிதான், எதையாச்சும் இழந்துடுவனோ இல்ல தோற்று போயிடுவானோ அப்படின்னு சொல்லி எந்த முயற்சி எடுக்கிறதுக்கும் அவங்க முன் வர்றதில்ல. அந்த இளைஞன் எப்படியா முன்னாடி வந்து அவன் தைரியம் பண்ணதுனாலதான் அந்த நாட்டுக்கு அவன் ராஜா ஆனான். அது போலதான் நாமும் சில காரியங்களை முன்னாடி வந்து முயற்சி எடுக்காதனால நிறைய காரியங்கள் நம்ம லோஸ் பண்ணுவோம். நீங்களும் நிறைய விஷயத்துல நான் பயந்துட்டு இருக்கேன், என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே பெரிய ஒரு மூட்டை கட்டி வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு அந்த இளைஞன் எப்படியா முன் வந்து முயற்சி எடுத்தானோ நீங்களும் ஜஸ்ட் முயற்சி எடுத்து பாருங்களேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை ஆமை முயல். முயல் முன்னேறாததுக்கு காரணம் அதோட முயலாமை தான்.